எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். நான் நான் ஆக்சுவலி என் பேர் சிவகுமாருங்க. என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான் மிஸ், அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னேன் மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ். குட் பாய் குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துடுவீங்களா? ஹலோ. சாரி. என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க. பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா. என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க. ஸ்ட்ரைட்டாக மேட்ரு தான். ஓகே. அதாகப்பட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது? ஐ மீன் மேரேஜ் பண்ணி. ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். ஹஸ்பண்டா? மெட்டி இருக்கா? தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லையே. அதான். உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. கிண்டல் பண்ணாதீங்க. நான் கிண்டல் பண்ணுறேன்னா? சும்மா பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம்னு வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா? ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க. ஓ அப்படியா? சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ். தேங்க்ஸ். இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன். இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே ப்ளீஸ். இங்கே தான் நிப்பாட்டுங்க. தேங்க்ஸ். அதை விடுங்க. ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க. புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை வேணா தப்பாக இருக்கலாம். ஓ ஏங்க, உங்ககிட்ட பேச்சு வாக்கில் ஏன் ஏரியா கூட்டின்னு வந்துட்டேங்க. உட்காருங்க, உங்கள் ஏரியாவில் ட்ராப் பண்ணுறேன். இல்லையே, நீங்கள் தானே ரூட் சொன்னீங்க. ஹலோ, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு மேலே குடி வந்து 1 மாதம் ஆச்சு. நீங்கள் ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டரில் வந்தேன். அது எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது, ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன். அம்மால வேணாங்க, நமக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஏங்க, அம்மா கிட்ட சொல்லாதீங்க. ஏய் படிக்காமா? சாவி நில மேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன். சரிம்மா. ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு? பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா. பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்ட பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. நிஜமா ஆண்டி? அது எப்படி உனக்கு தெரியும்? நான் என்ன பொய்யாக்கா சொல்றேன்? நீ சொல்றல்ல. 5000 ரொம்ப கம்மியா கேக்குறியடா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்ள, நத்திங்க. ஆமா, இதோ வரேம்மா. நீ சொல் மாப்ள, நேற்று நைட்டே ஃபோன் பண்ணியிருக்கலாமே. ஆமா. ஹலோ. ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்தது. மிஸ் காலா? இல்ல, நான் எதுவும் பண்ணலையே. அது எப்படிங்க உங்க நம்பர் எனக்கு தெரியும்? நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்படியா? இட்ஸ் ஓகே. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. உங்க ஃாதர்? இல்ல சார், அவரு போய் சேர்ந்தாரா? ஹலோ, எங்க அப்பா வெளியூர்ல ஒர்க் பண்றாரு. தட்ஸ் ஓகே.
வீட்டில் யாராவது பாய்ஸ் இருந்தால் கூப்பிடுங்களேன். நான் பேசிக்காக கேர்ள்ஸ் கிட்ட பேசுறது இல்லை. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சார்? ஷூராக நீங்கள் எனக்கு கால் பண்ணல? இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூல் கூல். பாய். நம்பிட்டா. திரும்ப கால் பண்ணலாம். நான் பேசிக்காவே நல்ல பையன்டா. இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆமா ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, யாரு? நான் மிஸ் கால் பண்ணி மிஸ். மிஸ்ஸா? ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜா? இப்பவா? அப்கோர்ஸ். நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? என் நம்பரை கொடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கலாய்க்க சொல்லியிருக்காங்களா? நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுமா? எங்க ஹவுஸ் ஓனர் பையன் சிவா தானே நீங்க? என்ன சார்? ஹலோ ஹலோ. சிக்னல் கட் ஆயிடுச்சுல? சிக்னல் கட் ஆயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் திக்குது. குத்து மதிப்பா கேட்டிருப்பாலோ. பழையபடியா மெயின்டைன் பண்ணலாம். மாப்பிள்ள, அந்த 5000 என்ன பண்றேன்னா, அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தனா 5000 போட்டுறேன். லுக்கே சரியில்லை மாப்பிள்ள. நீங்க Hello. சிக்னல் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. Hello, mister. வீட்டுக்குள்ள வந்து ஹலோ ஹலோ. பா எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. நம்மால காணோம். போறது மாதிரியே இருக்குது. போ அந்த அங்கிட்டு போ. டாடி தூங்கு தூங்கு. அதெல்லாம் அப்புறம். டேய், புக்கே இருக்கு. வாணிங்க. பக்கத்து இருப்பேன். எந்திரா எந்திரா. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணே, அது வந்து அடிங்க. எங்க வீட்டு மாடியில உனக்கு என்னடா வேலை? இல்லைண்ணே, கவிதா பிள்ளைய ரூட்டு விட்டுருக்கேன், அதுக்காகத்தானே வந்தேன். பாத்தியாப்பா? ஓப்பனா பேசினா விட்டுருவோன்னு நினைக்கிறியா? கிளம்புடா. என்னண்ணே, பக்கத்து இருக்காரு என்னையோட மாட்டுற, அங்கே ஒரு பக்கத்து ஏரியாக்காரன் ரூட்டை கொடுத்துக்கிறிக்கான். எங்க? அதான் அந்த சைடு அப்படியே வெட்டி பாரு. போ போ போ. டேய் எங்கடா? தான் அந்த பொந்துக்குள்ள. ஆத்தாடி மாப்பிள்ள, சோறாக்கி குடும்பமே நடத்துறாங்க. நீ அது கவுனி. நான் தான் சொன்னேன் இல்ல. கரண்ட் போனா நிறைய பேருக்கு கனெக்ஷன் நடக்கும் போல இருக்கு. ஆக்கிட்டாங்க. நம்ம பாப்பா வேற இன்னும் காணுமே. டேய் யாரா நீங்கல்ல? என்ன தெரியலையாண்ணே? குத்தி பிடிவேன். ஒன்ன தெரியும். அவ யாரு? பிரதர்ண்ணே. பிரதருக்கு புதருக்குள்ள என்ன வேலை? பிரதர் கிரதர்னா அடிச்சு வாயை உடச்சு பிடிவேன். டேய் டேய் எங்க மூஞ்சிய காட்டு. எங்க இருந்துடா வர்ற? கோரிப்பாளையத்துலேருந்து வரேன். 13 கிலோமீட்டராடா தள்ளி வந்திருக்கு நீ. எப்படா வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுண்ணே. கரண்ட் கட் ஆகி 5 நிமிஷம் தாண்டா ஆகுது. கை கை எந்திரிக்கடா எந்திரிக்கடா. போடா போடா போடா. அப்ளை பண்ணுறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணணும். அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் ஏய் படுறி. இல்லம்மா, ஏண்டி? நீ தூங்குமா. 120 பேப்பர் திருத்தணும். ஃபர்ஸ்ட் மந்த் வேற. காலையில எழுந்து திருத்திக்கலாம்டே. காலையில எந்திரிச்சு அவ்வளவு பேப்பர்லாம் திருத்த முடியாதுமா. என்ன ஆனாலும் பரவாயில்ல. கரண்ட் வந்ததும் பேப்பரை திருத்திட்டு அதுக்கப்புறமா படுத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்கவே மாட்டேன். என்னமோ பண்ணு போ. ஆஹா, ரொம்ப தொட்டுட்டாலே. ஹலோ. நான் தான் மாப்பிள்ள. நலம் நலம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆப்ளிகேஷனு. நம்ம ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கரண்ட் போயிருக்கு. உன் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஏரியாவுக்கு பவர் வர வச்சோன்னா நல்லாயிருக்கும். இது இது அது அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட்டா? அப்போ என்னத்துக்குடா நீ போலீஸ் கமிஷனர் பெருசாக பீத்திக்கிற? இந்த பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ணுற எனக்கு தெரியாது. உடனே கரண்ட் வர வைக்கிற. கரண்ட்டை கட் பண்ண சொன்னது நீ. இப்போ என்ன கமிஷனர் பில்டப் கொடுத்துட்டு இருக்க? ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ண போறேன். பெரிய போலீஸ் கமிஷனரா? மாப்பிள்ள என்னடா எதுக்கு மாப்பிள்ள இப்போ இவ்வளோ எமோஷனு? அது இல்லடா, எப்படி அனுப்பிச்சேன் பார்த்தியா? கரண்ட் வந்துருச்சு. அம்மா, கரண்ட் வந்துருச்சு. எந்திரிமா, உள்ள போய் படு. 500 ரூபாய் பிரைட்டா வேலை செய்யுது. ஹலோ. சொல்ற பங்கு. டேய் ஒரு நிமிஷம். டேய் கரண்ட் வந்துருச்சுல, எஞ்சி போடா. எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன்டா. சிட்டிக்கு புதுசா வந்திருக்கிற கமிஷனர் உன் ஃப்ரெண்டாமே. யாரா உனக்கு சொன்னது? ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்டா. ஃபேஸ்புக்கா? தம்பி, ஃபேஸ்புக்கில் நான் தான் போட்டேன். நான் கூப்பிட்றேன்டா. தம்பிக்கும் கமிஷனருக்கும் லிங்க் இருக்கிறது நம்மளுக்கு பெருமை இல்லையா? உன் பேத்தி பக்கத்து பாயில அனாதியா படுத்து கிடக்குது. நீ ஊராம்பேத்தியோட கொஞ்சுற. ஃபேஸ்புக்ல போட்டு மாசாக்கி பீஸ் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சிம்பு ரசிக்கிறாமே? அப்படியா அப்படியா? ஓடி நீ போடா. சிம்பு ரசிக்கிறா? குட் மார்னிங் சார். உட்கார். சார் தான் சிவப்பராஜ். வணக்கம் சார். சாருக்காக தான் உன்னை இந்த சிட்டிக்கு மாற்றினது. அவருக்கு ஃபேவராக நடத்துக்கோ. கண்டிப்பாக சார். டேய் சிவப்பு,
கமிஷனரை மாத்தினதெல்லாம் ஓகேடா. ஆனா அவன் மூலமாவே என்ன என்கவுண்டர்ல போடலான்னு பிளான் பண்ண பாத்தியா? என்ன தெரிஞ்சிடுச்சா? நான் தான் சொன்னலடா சேர்ந்து பண்ணலான்னு. நீதான் பெரிய பருப்பு மாதிரி பேசுன. கமிஷனர் மினிஸ்டர்ங்கிற பவர்ல அவன் கையில இருக்குங்கிற திமிர்ல பேசுறியாடி? இன்னும் எண்ணி 3 நாள்ல உன்னை தூக்கி காமிக்கிறேன்டா. என்னது 3 நாளா? இன்னைக்கு ஒரு ராத்திரி நீ தாண்டியான்னு பாடுறா. டேய் சவுப்பு, ஒரு நிமிஷம் திரும்பி பாரு. வணக்கம் சார், ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஏய், என்ன தைரியம்டா உனக்கு? உனக்கு என்ன பெரிய சண்டியார் நினைப்பா? ஏன் ஆளை போட்டுட்டு என்ன காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக இங்க வந்திருக்க? போன் அடிக்குது. சொல்லு சகல. கட்ட ரமேஷையும் பால்பாண்டியையும் மேட்டுப்பாளையத்துல வச்சு ஒரு கும்பல் போட்டு தள்ளிருச்சு. அப்படியா? ஆமா சகல. யார் பண்ணது? நான் தான் பண்ணேன் சார். கட்ட ரமேஷையும் பால் பாண்டியும் உனக்காக நான் தான் தூக்குனேன் சார். நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடுறேன். லோகன் இருக்கும்போது 20% கமிஷன் கொடுத்தீங்க. இனிமே லாபத்தில் பாதிக்கு பாதி 50%. எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் லாபத்தில் 50% கேட்டிங்கன்னா எப்படி சார் கொடுக்கறது? 50% தரவங்க மட்டும்தான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ண முடியும். இனிமே 10 லட்சத்துக்கு மேல எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் எனக்கு தெரியாம நடக்கக்கூடாது. வரேன் பிரதர். டேய், டெய்லி 7 மணிக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு. என்னடா மேட்ரு? லவ் மேட்ரு. ஏய், லவ்வா? யாரா? இன்னும் செட் ஆகல, சொல்றேன். பிரதர், நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் செட் பண்றேன். பிரதர், அண்ணன் வேலையை விட்டுட்டு மாமா வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க? ஆமா. ஓகே. மேல் வீட்டு டீச்சர். என்னது மேல? ஹேய், அவெல்லாம் எதுக்குடா செட் பண்ணிக்கிட்டு? வான்னு கூப்பிட்டா வந்துட மாட்டான். தோ கூப்பிட்டு பாரு, வராங்களான்னு பார்ப்போம். ஐயோ, குட் மார்னிங் மிஸ். தெரியும்யா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். எனக்கு எம்எட் எக்ஸாம் வேற இருக்கு. ஏண்டி முதல்லயே சொல்ல? எங்கம்மா கூட்டிட்டு போற? வாங்க ஆண்டி, உள்ள வாங்க. அத்தை, மேல் வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க. மேல் வீட்டு ஆண்டியா? வாங்க வாங்க, உட்காருங்க. ஐயோ, போட்டு கிட்ட கொடுத்துருப்பாளோ? ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லக்கா. சார் வீட்ல இல்லையாக்கா? அவர் வெளியே போயிருக்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, என் பொண்ணுகிட்ட ஒரு பையன் பஸ் ஸ்டாப்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானா. யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. அவர் வேற ஊர்ல இல்லையா, அதான் உங்க பசங்களை விட்டு 4 வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்க சொன்னீங்க. பஸ் ஸ்டாண்ட்லயா? அம்மா, இந்த பிரச்சனை நான் டீல் பண்ணிக்கிறேன், உள்ள போ. கொழுந்தனாரே, நீங்களா? அண்ணி, போன வாட்டி மாதிரி அடிதடி லெவலுக்கெல்லாம் போக மாட்டேன். இந்த வாட்டி பசங்களை விட்டு கரெக்ட் பண்றேன். அம்மா, அடுப்புல ஏதோ கருகிற வாசனை வருது, போமா. வேணாண்டா, போமா ப்ளீஸ். பாப்பா, பிரச்சனை பண்ண பையன்கிட்ட நான் தான் உன் வீட்டுக்காரன்னு சொன்னியா? என்ன தம்பி வீட்டுக்கு? இல்ல, ஹவுஸ் ஓனர்னு சொல்ல வந்தேன்.
இல்ல. அதான் பிரச்சனை பண்ணியிருக்கான். ஆண்டி, பிரச்சனை பண்ண பையன் யாருன்னு காட்ட சொல்லுங்க. மீதியை நான் பார்த்துக்கிறேன். ஏ மலரு, அண்ணனை கூட்டு போய் ஆள் யாருன்னு காம். ஏன் ஆண்டி, நல்லதானே போயிட்டு இருந்தது? ஏன் தம்பி? இல்ல, பாப்பாவை என்ன அண்ணன் கூப்பிட சொல்றீங்க, நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்க. அதான் ரிலேஷன்ல ஒரு சின்ன குழப்பம். ஆமா இல்ல? ஏய் அங்கிளை கூட்டு போய் ஆள் யாருன்னு இதுக்கு காம். அண்ணனே பெட்டர். ஒய்யல. என்ன தம்பி? ஒன்றும் இல்லை ஆண்டி. பாப்பா வெயிட் பண்ணு, மாமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பாப்பா நீ வெயிட் பண்ணு, நான் உன் பேக் எடுத்துட்டு வரேன். ஆண்டி உட்காருங்க. சொல்டா மாப்ள. பங்காளி, ஒரு சின்ன பிரச்சனைடா. அதோ அந்த கட்டம் போட்ட சட்டை. அவனா? சரி நீ முன்னால போ. ஏமாப்பல ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டேன்ற, எஸ்எம்எஸ் பண்ணா ரிப்ளை அனுப்ப மாட்டேன்ற. மாமா அவன் எப்படி லவ் பண்றேன்னு தெரியுமா? ஏய் தலகுல பஸ் போயிடுச்சா? இன்னும் வரலக்கா. மாப்ள வீக்கல பேசுற முழுச்சாஞ்சி ஏத்தா மாமனே கொஞ்சம் பாக்கலாம்ல. ஏய் மச்சி 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 மச்சி, என்னடா? இல்ல, நீ முன்னாடி போனா என் ஆள் முன்னாடி நீ கெத்தா தெரியற, நான் வெத்தா தெரியறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் முன்னாடி போட்டுமா? போய் தொலை. தேங்க்யூ. எதுக்கு இந்த பில்டப்? போட ஆரம்பிச்சிட்டோம்ல. ஹலோ பிரதர், உன் பேர் என்ன? ராஜேஷா? இல்ல பாலு. பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் உன் கேரக்டர் சரியில்லையே. மனுஷனுக்கு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அனிமல்ஸ் அழகா இருக்கும் ஆனா அறிவா இருக்காது. பால்கோவா பார்க்க நல்லா இருக்கும் ஆனா சாப்பிட்டா பல்லு வலி வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, வேடிக்கை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டினா விபத்து. உட்காரு. பொம்பளை பிள்ளை சண்டை போடுறத வேடிக்கை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவேன். நீங்க போலியா என்ன? நான்லாம் போகக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த நேக்காலம் சண்டை போட தெரியாது. கொஞ்சம் முரட்டுத்தனமாக அடிப்பேன். எப்படி 2 மணி டெத்து கன்ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அதுன்னு பொம்பளை பிள்ளைலாம் கூப்பிடுவாங்க. தேவையாது. அண்ணே நம்பிட்டேன். பாருப்பா, பார்க்குற பொண்ணெல்லாம் பொண்டாட்டியே நினைக்கக்கூடாது, நல்லது இல்லை, புரியுதா? என் கேரக்டர் பற்றி உனக்கு தெரியாது. அவள் போயிட்டா. எங்கடா போனா? டெய்லர் கடையில் உட்கார வச்சிருக்கு. இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? எவ்வளோ டைலாக் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை பிரதர், இந்த மலர் டீச்சர் பின்னாடி சுற்றுறது நிப்பாட்டு. நான் உங்களுக்கு பிடிக்கல. டீச்சர் மேட்ரா? அதை நீ சொல்லாத, அவங்க சொல்லட்டும். அப்போ அவங்க வந்து உன்னை பிடிக்கலன்னு சொன்னா நீ விட்டுறியா? அது எப்படி? அவங்களுக்கு பிடிக்கலடா, நாங்க லவ் பண்றோம்ல. ஷோ டேய், பிடிக்கலன்னு சொன்னா டார்ச்சர் பண்ணக்கூடாதுடா. பங்கு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். பங்காளி கையெல்லாம் மடிக்கிறாரு. இது வேடிக்கை பார்க்குற கை, அது விளையாடுற கை. நீ விளையாடுற மாப்பிள்ள. அண்ணா ஒரு டீ போடுங்கண்ணே. டேய் எந்திரிச்சு போடா. நீங்க வாங்க மாஸ்டர், சின்ன பசங்க விளையாட்டு. ஆட்ரா மாப்ள. சட்டை ஏன்டா கிழிச்ச? சண்டையில் கிளியாத சட்டை எங்கடா மாப்பிள்ள இருக்கு? டேய் அடிப்பட்ட கையை கம்மி. இந்த வருஷம் அவார்டு எனக்கு தாண்டா. பாப்பா சண்டை முடிஞ்சிச்சு, வெளில வா. பாப்பா, பசங்க நடக்கிறதுக்கு 4 மாதம் ஆகலாம், எந்திக்கிறதுக்கு 7 மாதம் ஆகலாம், ஓடுறதுக்கு 9 மாதம் ஆகலாம். ரைமிங்கில் பேசுகிறேன்னு நினைக்காத, டைமிங்கில் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இனி அந்த பசங்க உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இனிமேல் எதுவாக இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்.
பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ணாதீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அவ்வாடு மிஸ். வண்டி நிறுத்து. என்னாச்சு? சார், சிம்மக்கல் ரவியோட குவாரி 60 அடிக்கு தான் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் 300-400 அடியும் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தான் தினம் 4 பேர் செத்துட்டு இருக்காங்க. விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக பணத்தை கொடுத்து மறைச்சிடறாங்க சார். ஒன்றும் இல்லை, பசங்களோட கேரக்டர் கண்டுபிடிக்க சின்னதாக ஒரு டெஸ்ட் இருக்கு. என்னது? நான் கேட்குற கேள்விக்கு ஓப்பனாக பதில் சொல்லணும். நைட்டு 12 மணி, ஒரு பஸ் ஸ்டாப், 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு அழகான பொண்ணு, உன் உயிரை காப்பாற்றின நண்பன், ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஒரு வயசான பாட்டி. உன் வண்டியில் ஒருத்தரை தான் ஏற்றிக்க முடியும். யாரை ஏற்றிக்குவ? அழகான பொண்ணு, உயிர் நண்பன், உயிர் போகிற கண்டிஷனில் பாட்டி. ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டியை கொடுத்து பாட்டியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி பூரா வெயிட் பண்ணி லைஃப் பார்ட்னரை பிக்கப் பண்ணிப்பேன். எப்படிரா? பேசிக்காகவே நாங்கள் ரொம்ப பிரில்லியன்மா. உனக்கே இது ஓவரா தெரியல? ஏய், அது சேது தானே? என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா. யார் அந்த பொண்ணு? அழுவாதன்னு சொல்கிறல்ல, அமுதா. சேது லவ் பண்ண பொண்ணு. அவள் வீட்டில் வலுக்கட்டாயமாக வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அம்மு, நைட் ஏதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணு. பயப்படாமல் போகிறேன். அமுதா, வேற எப்படி இருக்க? நல்லா இருக்கு சிவா. சரி, நான் வரேன். ஏய், என்னடா பிரச்சனை? பரணி, எனக்கு பக்கத்து வீடு தான். அவங்க அம்மா படுத்த படுக்கையா இருந்ததால அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவேன். பயப்பட வேண்டாமா, சரியாயிடும். அப்பெல்லாம் அவன் என்ன விரும்பி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள என் கல்யாணமும் நடந்துருச்சு. அந்த நேரத்துல அவன் அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போய் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன தேடி நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். இந்த விஷயத்த எங்க அம்மா சாரதுக்கு முன்னாடியே பேசணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ பேசாம என் கூட வந்துடு அமுதா, எனக்கு நீ வேணும். அவன் அப்படி கேட்பான்னு நான் நினைக்கல. அவனை திட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி வக்ரமா நடந்துக்க ஆரம்பிச்சான். ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வந்து ரொம்ப மோசமாவும் அசிங்கமாவும் நடந்துக்கிட்டான். அவன் டார்ச்சர் தாங்க முடியாம நாங்க வேற ஏரியாவுக்கு குடி போனோம். ஆனா அங்கேயே வந்து அவனை பத்தி ஏன் கவலைப்படுறாமதா? நான் சொல்றது கேளாமதா? ஒண்ணு நீ இந்த வீட்டை விட்டு வரணும், இல்ல நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துருவேன். உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள முடிவு பண்ணிக்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் செத்துருவேன். அவனெல்லாம் கையை காலை உடச்சு முடமாக்கினதாண்டா அர்த்தம். வலி என்னன்னு அவனுக்கு தெரியும். டேய், முட்டாள்தனமா பேசாதடா, காலி பண்ணிடுவாங்க. டேய், மத்தவங்க சாவடிக்கிறது தாண்டா அவன் தொழிலே. இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். டேய், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. அமுதா நான் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா அவளை விட்டு போயிருப்பேனடா. பேசிக்கிட்டு 7 வருஷமா லவ் பண்ண செத்துருவேன்றாடா. சாவறத வேடிக்கை பார்க்க சொல்றியா? உன்ன வேற அவனுக்கு தெரியுங்கிற. அவன் அடிச்சா இந்த மேட்டர் அதோட மட்டும் முடியாதுடா. கண்டிப்பா சிம்மக்கல் ரவி உன்னை தேடி வருவான். புரிஞ்சுக்கடா. அடிச்சது யாருன்னு தெரிஞ்சாதானே வருவான். பாருங்க தம்பி, தொழில்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். இந்த விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, போங்க. நந்தோ சொல்லுங்கண்ணே. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லி நான் மறுத்திருக்கேனா? டெண்டர் விஷயம்லாம் கூட நீங்க யாரை காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ்ண்ணே, தினமும் 4 பேர் செத்துட்டு இருக்காங்கண்ணே. தயவு செய்து இந்த விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. தம்பி, நமக்கு 150 பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல கூட தான் ஆக்சிடென்ட் தினமும் 4 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? இதுக்காக வண்டியை ஓட்டாமையா இருக்க முடியும்? ரூல்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது புரியுதுண்ணே, ப்ளீஸ். இவன் ஒருத்தன். டேய் அண்ணா, தம்பிக்காக வேணா செத்தவங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுக்க சொல்லு. சரிங்கண்ணே. என்னண்ணே, நான் உசுரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. செத்தவங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க.
அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களா? எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குனே, அவங்க சாவுல என்ன சாப்பிட சொல்றீங்களா? இந்த பாருங்க, மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டுறேன். தயவு செய்து உங்க கல்குவாரி எல்லாம் மூடுங்க. சொல்றாருல்ல, நீங்க கூட கூட பேசிட்டு வாங்க. வாங்க 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 வாங்க, வெளில வாங்க சார். போங்க போங்க சார். சொல்லுமா. செல்வி முழுகாம இருக்காடா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு புதுசா ஒரு உசுறு வருதுன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை என் மகன் ஏதோ ஒரு எச்சக்கலை நாய்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நிற்குதுன்னு கவலைப்படுறதா தெரியலடா. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நேரத்துல தான் நாம நமக்கு தெரியாம காணாம போயிடுறோம். நீ உனக்கும் தெரியாம காணாம போயிடக்கூடாது. நல்லா யோசி. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்.